வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அளவு ப்ளவுஸ். இது பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸு. இந்த அளவு ப்ளவுஸில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி காட்டுறேன். இந்த கட்டிங்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. கூட வாழ்த்துக்கள் மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி எங்களுடைய தையல் பயிற்சி பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு, நேரடி வகுப்பு இருக்குது. ஃபேஷன் டிசைன் கோர்ஸும் இருக்குது. சேர விருப்பம் உள்ளவங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. இந்த அளவு ப்ளவுஸை வச்சு வெட்டுறது எப்படின்றத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி நான் இந்த கட்டிங் போட்டிருக்கிறேன். இந்த கட்டிங் எப்படின்றத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 1.25 மீட்டர் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாட்டம் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம பாட்டம் வந்து ஒரு 1.25 இன்ச்சு, போட்டுக்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸு. இது வந்து பேக்கு. இந்த பேக்கு கரெக்டாக ரெண்டாக மடித்து இந்த ஜாயிண்ட் வச்சு இப்படி வச்சுடுங்க. இடுப்பு மார்க் பண்ணிட்டுங்க, 1 இன்ச்சு டாட்டு. இப்போ வந்து பேக் நெக் அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு மார்க் பண்ணிட்டு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. அதே மாதிரி இந்த சைடு இதுதான் வந்து மாமூல் தையல். நம்ம இங்கே ஒரு மார்க்கு, இப்போ தையலுக்கு ஒரு மார்க். நம்ம இதை ஆமூல் கோடு போட்டுடலாம். இது வந்து நெக்கு. இப்போ ப்ளவுஸ் உயரம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸில் இது வந்து தையல் ஷோல்டர் ஜாயின் போட்டிருக்காங்க. உயரம் வந்து கரெக்டாக அளந்துக்கலாம். 14 இருக்கு. இந்த 14 நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணிங்க. இப்போ 14 வச்சு ஒரு மார்க்கு தையலுக்கு 1/2 இன்ச்சு. இப்போ இதை வந்து ஷோல்டர் கோடு போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல செஸ்ட் அளவு இது வந்து ஃப்ரண்ட் பாருங்க. இது ஸ்ட்ரைட் கட்டிங் தான், கிராஸ் கிடையாது. இது வந்து இந்த சைடு இது தையல் போட்டிருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கரெக்டாக அளந்துக்கலாம். 10.75 இருக்கு. இந்த இதை 10.75 நம்ம மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி பேக்கு. இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து பாருங்க, கரெக்டாக இந்த மாதிரி லெவல் பண்ணிங்க. இந்த மாதிரி லெவல் பண்ணிட்டு நம்ம பேக் அளந்துக்கலாம். இப்போ 21 இருக்கு. இந்த 21 பாதி 10.75 பாருங்க. 10.75 ஒரு மார்க். இப்போ கரெக்டாக இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கரெக்டாக இருக்கு. நம்ம இதை மார்க் பண்ணிடலாம். இது தையக்கோடு. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி. இந்த எக்ஸ்ட்ரா துணி ஒரு 1.5 வச்சுக்கலாம். இந்த பேக் நெக்கு பார்த்தீங்கன்னா
இந்த பேக் நெக்கு பாருங்கள், இந்த பேக் நெக் அப்படி கரெக்டாக பிடிச்சி கரெக்டாக இது வைப்போம். கரெக்டாக அந்த மாதிரி பிடிச்சி ஒரு மார்க்கு வந்து தையலுக்கு இங்கே. இப்போ இதுலேருந்து நம்ம ஷோல்டர், இந்த ஷோல்டர் பாருங்கள், இந்த ஷோல்டர் வந்து இங்கே கரெக்டாக வச்சு இப்போ இங்கே தையலுக்கு. இப்போ இது நம்ம ஆமோல் மார்க் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஸ்ட்ரைட்டாக பிடிக்கிறதோட இது ஸ்ட்ரைட் கோடு. இப்போ இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நெக்கு பார்த்தீங்கன்னா, நெக்கு வந்து நம்ம அப்படியே ரவுண்ட் பண்ணிடலாம். இந்த ஆமோல் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆமோல் வந்து நம்ம ரவுண்டு எடுக்கணும், அளக்கணும். இந்த அளவு சட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது. இப்போ கரெக்டாக இதை இப்படி வச்சு பாருங்கள், 9 இருக்குது. இப்போ இது 9 இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த ரவுண்ட்லேருந்து வச்சு பாருங்கள், இப்போ கரெக்டாக 9 இருக்குது. இப்போ நம்ம பேக் டாட்டு, இந்த பேக் டாட் வந்து நம்ம அப்படியே 10 இருக்குது, அப்படியே சென்டர் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு 4 இன்ச்சு. இது அளவு ப்ளவுஸ்னால நம்ம மிடில் செஸ்ட் அளக்க தேவை. இதில் இருக்கிறத வச்சு அப்படி செல்லும். இப்போ பேக்கு வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நண்பர்களே, இப்போ நான் வந்து பேக் வெட்டிட்டேன். இதை வந்து ஃப்ரண்ட்டு இந்த பீஸ் அப்படியே நம்ம திருப்பி இந்த பீஸ் அப்படியே திருப்பிடலாம். நம்ம இந்த இடத்துல திருப்பிட்டு நம்ம இங்கே ஃப்ரண்ட்டு போட்டுடலாம். நம்ம இங்கே ஃப்ரண்ட் சைடு பட்டி சைடு வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுங்க, 3/4 இன்ச்சு துணி விட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு இந்த பீஸ் வந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு பாடி மார்க் இது, அதே மாதிரி நெக்கில் ஒரு மார்க் பண்ணிட்டு எடுத்துடலாம். நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இந்த ஃப்ரண்ட் நெக்கு லைட்டாக ஸ்லோப் பண்ணிட்டு இது வந்து தையக்கோடு. நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, இந்த தையல் இந்த இடத்துல கரெக்டாக தையலுக்கு விட்டுட்டு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 1/4 இன்ச் தையலுக்கு இது வந்து ஜாயிண்ட், இங்கே 1/4 இன்ச் தையலுக்கு இது டாட்டுங்க. இப்போ வந்து மெயின் டாட்டு பார்த்தீங்கன்னா இந்த எதிர்க்கு பாருங்க, டாட்டு கரெக்டாக தையல் பிடிச்சி வச்சிடுங்க. வச்சு ஒரு மார்க். அதே மாதிரி இது டாட்டு பாயிண்ட்டு
பட்டிக்கும் டாட்டுக்கும் இடைவெளி எவ்வளோ இருக்குன்றது இது ப்ளவுஸில் இப்படி வச்சுடுங்க. இப்போ வந்து டாட் லென்த்து, டாட்டோட லென்த்து பாருங்கள் இது எவ்வளோ இருக்குது, இப்படியே நம்ம வச்சுருவோம். ரெடி தையலுக்கு, இது தையலுக்கு ரொம்ப மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நெக்கு வந்து நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து டாட் பாயிண்ட், இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுருவோம். இது தையல். இந்த டாட் அகலம் எவ்வளோ இருக்குன்னா இந்த இதில் பார்க்கணும், அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது. அளவு ப்ளவுஸில் நம்ம டேப் வச்சு அளப்போம். 1.25 இருக்குது. இப்போ இந்த 1.25 நம்ம இங்கே வைக்கணும். 1.25 1.25 இதை வந்து நம்ம டிராயிங் பண்ணிடலாம். இப்போ இந்த டாட்டோட லென்த்து மொத்த லென்த் எவ்வளோன்னு பார்க்கணும். 4 இருக்குது. இப்போ இந்த 4 இப்படி கிராஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இது கிராஸ் பண்ணி அப்போ தான் டாட் பிடிக்கும்போது அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கும். இப்போ இது இடுப்பு ஸ்ட்ரைட் கோடு ஒன்று போட்டுங்க. இப்போ நம்ம இது இடுப்பு அளவு, இந்த இடுப்பு அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, இது சைடு ஜாயிண்ட்டு, இது டாட், இது எவ்வளோ இருக்குது வச்சு இப்படி வச்சுடுங்க கிராஸாக. இது வந்து சைடு ஜாயிண்ட் தையல், இது வந்து எக்ஸ்ட்ரா துணி. நண்பர்களே, இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ரவுண்டு இப்படியே கொண்டு வாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கு கொண்டு வைக்கணும். நம்ம இந்த பேக்கு வச்சுட்டு இந்த பாருங்க இப்படி வைங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 3 இன்ச்சு இருக்கும். இதுதான் நம்ம சைடு பட்டி வெட்டுற மெத்தடு. நம்ம இது ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ வருது, 3 வருது கரெக்டாக. இதுதான் சைடு பட்டி வெட்டுற மெத்தடு. இப்போ இந்த இடத்துல நம்ம எப்போவுமே 1/2 இன்ச்சு தூக்கி 1 இன்ச்சு டாட், இது எல்லா இதுவும் ஒரே ஃபார்முலா தான். இப்போ இந்த இடத்துல 1.5 இன்ச். இப்போ நம்ம இங்கே வந்து மேலே 1/4 இன்ச்சும் கீழே 6 இன்ச். நண்பர்களே, ஃப்ரண்ட்டு போட்டேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நண்பர்களே, ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. இந்த கவர் தட்டு எடுக்கிறத பாருங்கள். இந்த கவர் தட்டு வந்து எப்படி எடுக்கணும்னா இதை பார்த்துங்க, இதை கவனமாக பாருங்கள். இதே மாதிரி தான் எடுக்கணும், நேராக வெட்டிடக்கூடாது. இப்போ இந்த டாட் வரையும் வந்து இப்படி கட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி ரவுண்டு வந்து இப்போ நம்ம டாட்டு பிடிச்சா பாருங்க ரவுண்டாக வருது. நம்ம இதை நேராகவே வெட்டிட்டிங்கன்னா, இது கட் பண்ணிட்டீங்கன்னா எல் மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், இதே மாதிரியே வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், இப்போ ரவுண்டு ஃப்ரண்ட் இப்படி தான் வெட்டணும். இந்த மாதிரி இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவு பட்டி வெட்டிடலாம். இப்போ நம்ம இந்த துணியில் ஸ்லீவ், இந்த துணியில் அப்படியே நம்ம திருப்பி போடுவோம். இது வந்து ஃபோல்டிங்க்கு இந்த அளவு ப்ளவுஸ் இருக்கிற கையை அப்படியே வைக்க வேண்டியதாங்க. பாருங்க, கையை கரெக்டாக வச்சுடுங்க. இது கை லூஸு,
இது வந்து கை பாருங்க, தையல் தெரியுதா? இதுதான் கை லென்த்து, அப்புறம் தையலுக்கு அரைச்சி. இந்த ஆமூல் வந்து இந்த இடத்துல கை போது பாருங்க, இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு தையலுக்கு அதை நம்ம எடுத்துருவோம். எடுத்து இப்போ நம்ம இதை கை வரையறதுக்கு முன்னாடி இந்த பேக் வச்சு செக் பண்ணிக்கணும், ஆமூல் கரெக்டாக இருக்குங்க பாருங்க. இந்த தையல் விட்டுட்டு கரெக்டாக செக் பண்ணப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கை வரைஞ்சிடலாம். இது வந்து தையலுக்கு. இப்போ கை ரவுண்டு வரைஞ்சிடறேன். இது வந்து கவர் தட்டு. நண்பர்களே, கை மார்க் பண்ணிட்டேன், நான் அதை கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ கை வெட்டியாச்சு. இதை வந்து நம்ம இந்த கவர் தட்டு ஃப்ரண்ட்ல இந்த கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துட்றேன். ஸ்லீவ் வெட்டியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டி கட் பண்ணுறதை பார்ப்போம். இந்த பட்டியை வந்து ஒரு 1.25 இன்ச்சு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு, ஊக் பட்டி சைடு. இது பாருங்க பட்டி. இது வந்து இந்த பட்டி இப்படி வச்சு மார்க் பண்ணிட்டு தையலுக்கு விட்டுருங்க. இப்போ இது இந்த பக்கம் தையல் விட்டுட்டு இது இடுப்பளவு, இந்த ஜாயிண்ட் எங்கே இருக்கு, இதில் ஒரு மார்க்கு. இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட்டை வச்சு இந்த இடத்துல நம்ம 2.5 இன்ச்சு வைக்கணும். இந்த இடத்துல டாட் உட்கார இடம் 2.5 இன்ச்சு விட்டு அப்படி மார்க் பண்ணிக்குவோம். இதை நம்ம இந்த இடத்துல பேக் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். இந்த பேக் இருக்கு இல்லையா, இந்த பேக்கை வச்சு நம்ம வச்சு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல 3/4 இன்ச்சு தையலுக்கு விடணும், 2 பக்கம் தையலுக்கு. இது வரைஞ்சிட்டேன். இப்போ இது இடுப்பளவு, எக்ஸ்ட்ரா துணி. இதை நான் பட்டி போட்டேன், கட் பண்ணிடுறேன். நண்பர்களே, அளவு ப்ளவுஸை வச்சு ப்ளவுஸ் வெட்டுறது எப்படின்றத வெட்டி காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பாருங்க, இந்த 3/4 இன்ச்சு எதுக்கு விடுறேன் நிறைய பேர் கேட்குறீங்க. இங்கே பாருங்க, இது வந்து இது இடுப்பு அளவு. இது வந்து பாருங்க, இதுதான் 3/4 இன்ச்சு எதுக்குன்னு கேட்குறீங்க நிறைய பேர் சைடில். நம்ம இது ஜாயின் பண்ணிட்டோம்னா இதுதான் நான் வெட்டும் போது 3/4 இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா விடுறது எதுக்கு நிறைய பேர் கேட்டுருங்க கமெண்டில். இதுக்கு தான். இதை பாருங்க, மறுபடியும் நான் வச்சு காட்டுறேன். இது 3/4 இன்ச்சு 2 பக்கம் தையலுக்காக எக்ஸ்ட்ரா வைக்கிறது. இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.